அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இன்றைய தினம் நம்மிடையே மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் திரு ஜெயபிரகாஷ் அவர்களும் மாநிலத்தினுடைய செயலாளரும் நம்முடைய மாநில ஊடக பிரிவினுடைய தலைவர் திரு ரங்கா அவர்களும் நம்மிடையே இருக்கிறார்கள். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாற்றில் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு முயற்சியை நாம் தற்பொழுது எடுத்திருக்கிறோம். இன்னும் சில மாதங்களிலே தமிழகத்தினுடைய சட்டமன்றத்திற்கான தேர்தல் வர இருக்கிறது. அந்த தேர்தலை முன்னிட்டு அமைப்பு ரீதியாக கடந்த பல வருடங்களாக கடுமையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் கடுமையாக போராடி ஒரு மிகச்சிறந்த கட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள், அதாவது பூத் வாக்குச்சாவடிகளிலே இருக்கக்கூடிய எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை உறுப்பினர்களை ஒரே இடத்தில் அவர்களை வரவழைத்து வருகின்ற தேர்தலிலே நாம் எப்படி செயல்பட போகிறோம், கிளை வாரியாக எப்படி நாம் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும், நம்முடைய ஆட்சியினுடைய சாதனைகள் என்ன, நம்முடைய தமிழக அரசாங்கத்தினுடைய தோல்விகள் என்ன, தேசிய ஜனநாயக கூட்டணி எதற்காக வெற்றி பெற வேண்டும், எப்படி வெற்றி பெற வேண்டும், ஏன் வெற்றி பெற வேண்டும் என்பதையெல்லாம் மக்களிடையே வீடு வீடாக எடுத்து செல்லும் பணியினை பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் துவக்கி இருக்கிறது. எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய சீரிய தலைமையில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 68,467 கிளைகளில், அதாவது பூத்துகளில், வாக்கு சாவடிகளில் 12 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு அந்த 12 பேரும் தொடர்ந்து இப்போதிருந்து தேர்தல் முடியும் வரை தேர்தலுக்கான பணியினை செவ்வனே ஆற்றவிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் வருகிற 17ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்று முதல் முயற்சியாக கிட்டத்தட்ட 8 பெருங்கோட்டம் என்று நாங்கள் சொல்லுவோம், மண்டலங்கள் என்று சொல்லலாம். இந்த 8 பெருங்கோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 5 பாராளுமன்றம், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, இந்த 5 பாராளுமன்றங்களிலே இருக்கக்கூடிய கிளைகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிளையிலும் இருக்கக்கூடிய 10 உறுப்பினர் 12 உறுப்பினர்களை வரவழைத்து முதலாக திருநெல்வேலியில் இந்த 5 பாராளுமன்றம், கிட்டத்தட்ட 28 சட்டமன்றம், இந்த வாக்குச்சாவடி உறுப்பினர்களை வரவழைத்து அங்கே திருநெல்வேலியில் தச்சநல்லூரில் ஞாயிற்றுக்கிழமை 3:30 மணிக்கு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடைபெறவிருக்கிறது. அந்த மாநாட்டில் இந்த 5 பாராளுமன்றத்தை சேர்ந்தவர்கள்
மதுரையிலே இருக்கக்கூடிய விருதுநகரை சார்ந்த சட்டமன்ற தொகுதி இல்லாது மற்ற அனைத்து சட்டமன்ற தொகுதிகளை சார்ந்தவர்களும் இதில் கலந்து கொள்வார்கள். திருப்பரங்குன்றமோ அதான் மதுரையில் இருக்கக்கூடிய விருதுநகர் பிராங்க் கலந்து கொள்வார்கள். இதில் கிட்டத்தட்ட 8000 பூத், சராசரியாக சுமார் 80,000 பேர் வரையிலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டிலே பங்கேற்பார்கள். மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமையில் இதற்கான ஒரு மிகப்பெரிய பணியை நாங்கள் ஆற்றியிருக்கிறோம். கடந்த மாதம் உங்களுக்கு தெரியும், SRM கல்லூரியில் செங்கல்பட்டில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் 1800 பேர் தமிழகம் முழுக்க தேர்வு செய்யப்பட்டு எல்லா மாவட்ட, மாநில, மண்டல நிர்வாகிகள், பகுதி நிர்வாகிகள் உட்பட அனைவரும் 1800 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த 1800 பேரும் இப்பொழுது நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த 5 பாராளுமன்ற தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று அங்கு இருக்கக்கூடிய கிளை உறுப்பினர்களை சந்தித்து அவர்களை ஊக்குவித்து அவர்களோடு ஒருங்கிணைந்து இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு கூட்டத்தை, ஒரு மாநாட்டை நடத்துவதற்காக தயார்படுத்தி இருக்கின்றனர். இதற்கு அடுத்தது இது ஆகஸ்ட் 17ஆம் தேதி. அப்போ கிட்டத்தட்ட 8000 கிளைகளில் 12 பேர் கணக்கு. நாம் சுமார் 80,000 பேரை நாம் எதிர்பார்க்கிறோம். அதே போல மதுரையில் செப்டம்பர் 13 அன்றும், அதுலேயும் பார்த்தீங்கன்னா மதுரை, தேனி, சிவகங்கை, திண்டுக்கல், ராமநாதபுரம் இந்த 5 பாராளுமன்றங்கள். அதே போல கோவையில் அக்டோபர் 26 ஞாயிற்றுக்கிழமை என்று நடைபெறும். சேலத்தில் நவம்பர் 23, தஞ்சாவூரில் டிசம்பர் 21, அதே போல் திருவண்ணாமலையில் ஜனவரி 4, திருவள்ளூரில் 24 ஜனவரி என்று நாம் சொல்லியிருக்கிறோம். சென்னையில் எப்பொழுது நடைபெறும் என்பதை பிற்பாடு தெரிவிப்போம். இப்படி 8 பெருங்கோட்டம் என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த 8 பெருங்கோட்டத்திலும் 5 பாராளுமன்றங்களை உள்ளடக்கி மிக சிறப்பான வகையில் சென்னையில் 3, 39 பாராளுமன்றங்கள் தொகுதிகள். இதில் மிக சிறப்பான வகையில் நாம் இதை நடத்தப் போகிறோம். இதில் மிக முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்னது போல அந்தந்த பாராளுமன்றத்திலே அந்தந்த கிளையிலே இருக்கக்கூடிய நேரடியாக மக்களிடையே பணியாற்றுவதற்கான இன்றிலிருந்து முடுக்கி விடுகிறோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கள் மக்களுடைய நலன்களை கேட்டறிந்து மக்களுக்கு உண்டான பிரச்சனைகளை ஆராய்ந்து அதே போல எதிர்க்கட்சியினுடைய, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வியினை மக்களுக்கு எடுத்துரைக்கும் பணியில் ஈடுபட போகிறாங்க. இது வருகிற நம்முடைய 17ஆம் தேதி இந்த மாநாடானது முதல் முறையாக நடக்கப் போகிறது. இது போன்ற 8 இடங்களில் நடக்கும். ஊடக நண்பர்களை, ஊடக சகோதரர்களை முழுமையாக எங்களுக்கு இந்த மாநாடுகளிலே உங்களுடைய ஆதரவு வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். முழுமையாக அங்கே வந்து இதை நேரலையில் இதை எடுத்து செல்ல வேண்டும். ஒரு மிக சிறப்பானது ஒரு தமிழ்நாட்டில் இது போன்று கிளை வாரியாக அங்கு மிக தெளிவாக நாங்கள் ஒவ்வொரு கிளையிலும் எவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள், எப்படி பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்ப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம். தேர்தலில் அமைப்பு ரீதியாக பணியாற்றுவதற்கான
எப்படி பணியாற்றுவது என்பதை நாம் செய்வதற்காக நம்முடைய மாநில துணைத் தலைவர் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கு இந்த 8 பெருங்கோட்டத்திலும் 8 மாநாடுகளையும் அதே போல ஒவ்வொரு கிளை உட்பட எல்லா இடத்திலும் எல்லா பாராளுமன்ற இந்த கூட்டங்களையும் அனைத்து ஏற்பாடுகளையும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஒட்டுமொத்தமாக இந்த அமைப்புக்கு ஒரு அமைப்பாளர் போன்று ஒருங்கிணைப்பாளராக நம்முடைய துணைத் தலைவர் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் செயல்படுகிறார், பணியாற்றி கொண்டிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய முயற்சி. தமிழ்நாட்டில் இது போன்றது ஒரு முயற்சியை இதுவரையிலும் யாரும் செய்ததில்லை என்பது போன்ற ஒரு அற்புதமான ஒரு முயற்சி. நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.